தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். மிக முக்கியமான வீடியோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். ஏற்கனவே நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம் மார்க் வைஸு. அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் நமக்கு எந்த எந்த அளவுக்கு கட் ஆஃப் தேவைப்படும் அப்படின்ற வீடியோ நம்ம கொடுத்தோம். இப்போ ஆல் இண்டியா கோட்டா, ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு ரேங்க் வேணும், எந்த அளவுக்கு மதிப்பெண் இருந்தால் இந்த வருடத்திற்கு நமக்கு சீட்டு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க, சார் நான் வந்து லோ மார்க் எடுத்திருக்கேன். அதாவது பேசிக்காக நம்ம குவாலிஃபைங் மார்க் அப்படின்னு ஒன்று இருக்குது, பாஸ் மார்க்ன்ட்டு. ஸோ அதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 450க்குள்ளே தான் எனக்கு இருக்குது. இப்போ இந்த 450க்குள்ளே இருக்குது, 400க்குள்ளே இருக்குது. இதை வந்து நான் வந்து எம்பிபிஎஸ் தான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இதற்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறீங்க. சார் அது ஒன்று. அதே போல் இன்னும் சில பேர் வந்து நான் எம்பிபிஎஸ் படிக்கட்டாலும் பரவாயில்ல, மதிப்பெண் குறைஞ்சிருக்கு, நான் வந்து வெட்னரி படிக்கலாம்னு நினைக்கிறேன். வெட்னரியோ எம்பிபிஎஸோ மெடிக்கல் துறையில் நான் வந்து இந்த வருடம் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் மதிப்பெண் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் வந்து ஒரு வழி இருக்குது. அந்த வழி என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் அது மெடிக்கல் துறையில் தான் நான் படிக்கணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கும், அந்த வழிகள்லாம் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆல் இண்டியா கோட்டாவுடைய எக்ஸ்பெக்டட் ரேங்க் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம், மார்க் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2024ல் எந்த அளவுக்கு இருந்தோ அந்த 24ல இருந்து நமக்கு கட் ஆஃப் ஆனது பொதுவாக வந்து இந்த வருடம் கட் ஆஃப் நமக்கு குறைஞ்சி வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். ரைட்டுங்களா? அதற்கு நிறைய ரீசன் சொல்லியிருக்கோம். இப்போ உங்கள் கையில் இருக்கிறது ஆல் இண்டியா கோட்டாவுடைய ரேங்க் மட்டும் தான் கையில் இருக்கும். ஏன்னா உங்களுடைய அந்த ஸ்கோர் கார்டில் ஆல் இண்டியா கோட்டாவோட ரேங்க் மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து திரும்ப நீங்கள் அப்ளிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணும்போது, புதுசாக ரேங்க் லிஸ்ட் வரும்போது தான் நமக்கு எக்ஸாக்டாக தெரியும். இப்போதைக்கு இந்த ஆல் இண்டியா கோட்டாக்குரிய ரேங்க் லிஸ்ட் நமக்கு அந்த ரேங்க் என்ன அப்படின்றது ஒருத்தரோட ரேங்க் தெரியும் உங்களுக்கு. இந்த ரேங்க் இப்போ நான் சொல்ல போகிற ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களான்னு பார்த்துட்டா அதுவே உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்லேயுமே கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் வரும். சரிங்களா? ஏன்னா பொதுவாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஆல் இண்டியா கோட்டாவில் கட் ஆஃப் கொஞ்சம் உயர்ந்து வரும், நார்மலாக இருக்கிறது. இந்த வருடம் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்பொழுது ஆல் இண்டியா கோட்டாலையுமே நமக்கு கட் ஆஃப் ஆனது குறைஞ்சி தான் வரும்ன்றது உண்மை. சரி, என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். 2024 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியில் லாஸ்ட் இயர் வந்து 25,200 ரேஞ்சில் இருந்தது ஜென்ரல் கேட்டகரிக்கு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 652ல் க்ளோஸ் ஆச்சு. 652. ஆனால் இந்த வாட்டி 652 வருமானா கண்டிப்பாக இல்லை. இது வந்து 500க்கு கீழே வந்து குறைஞ்ச சார் 550க்குள்ளே கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு. அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி பொறுத்த வரைக்கும் 25,212ல் இருந்தது லாஸ்ட் இயர். இதெல்லாம் வந்து ரேங்க் 2024ல். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் 27,899. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வந்து 1,39,193 இருந்தது. அவங்களுடைய மார்க் 549 இருந்தது. எஸ்டி கேட்டகரி பொறுத்தும் 1,68,888 அப்படின்னு இருந்தது லாஸ்ட் இயர். அது வரைக்கும் கிடைச்சிருக்கு ரேங்க்கு. அவங்களோட மதிப்பெண் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நீட்டுடைய ஸ்கோர் 526 எஸ்டி கேட்டகரிக்கு. ஓபிசியில் வந்து 652. நான் ஆக்சுவலி ஏற்கனவே நம்ம சொல்லாமல் விட்டுட்டேன். 652 வந்து அவங்களுடைய ஸ்கோராக இருந்தது. அப்போ கிட்டத்தட்ட 652 ஓபிசிக்கும் சரி ஜென்ரலுக்கும் சரி கிட்டத்தட்ட ஒரே ரேங்க், ஒரே மதிப்பெண் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இடபிள்யூஎஸ்ல 649 தான் அவங்களோட மதிப்பெண் இருந்தது. அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இது எல்லாத்துக்குமே வந்து 600க்கு 620 630க்கு மேலே தான் லாஸ்ட் இயர் கிடைச்சிருக்கு. ரைட்டுங்களா? இந்த வருடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 550 கீழே தான் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதிகபட்சம் 550, மேக்ஸிமம் 550, அதுக்கு கீழே தான் கண்டிப்பாக அவங்களோட ஸ்கோர் ஆனது இருக்கும். சரி, எக்ஸ்பெக்டட் ரேங்க் ஃபார் 2025 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொல்ல போகிற ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் கோட்டாவுக்கும் இது எலிஜிபிள் வந்துடும். இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா ஸ்டேட் கோட்டாவுக்கும் கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைப்பதுன்னா வாய்ப்புகள் வரும். ஜென்ரல் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000லேருந்து 27,000க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களான்னு பார்த்துங்க. 27,000க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 25க்கு மேலே 27க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மதிப்பெண் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 540லேருந்து 550க்குள்ளே இருக்கலாம். ஓபிசி கேட்டகரி பொறுத்தவரை 26,000லேருந்து 27,500 அந்த ரேங்க்குள்ளே இருக்குதான்னு பாருங்க. அதே போல் வந்து 530லேருந்து 540 அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட ஸ்கோர் அப்படின்றது. இடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் 29,000லேருந்து ஒரு 30,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வருடம் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறைவாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 525லேருந்து 530 ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்கன்னா பாருங்கள். லாஸ்ட் இயர் இதுதான் 649 கிடைச்சிது.
இப்ப வந்து 525ல 530 அதிகபட்சம் நான் சொல்றேன். மேபி இது 550க்கே போனாலும் பிரச்சனை இல்ல. இது வந்து லாஸ்ட் இயர கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். நான் சொல்ல வர்றது எல்லாமே. கண்டிப்பா குறைவு. ஏன்னா 100 மார்க் மேல குறையுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? கண்டிப்பா அது வந்து இருக்கும். எஸ்சி கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் 1,50,000 டூ 1,88,000க்குள்ள இருந்தீங்கன்னா, உங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது 445 அதுலருந்து 445 டூ 450 அந்த ரேஞ்சுக்குள்ள. எஸ்டி கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் 1,70,000லேருந்து 1,82,000 அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தீங்கன்னாவே சீட்டு கிடைக்கும். ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா 420 டூ 425. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நான் சொன்ன மதிப்பெண்குள்ள கண்டிப்பா நீங்க நெறைய பேர் உங்க ரேங்க பார்த்திருப்பீங்க. அப்படி ரேங்க்ல இருந்ததுன்னு சொன்னா, அதுக்குள்ள நீங்க இருக்கிறீங்களான்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தமிழ்நாட்டுல. அப்படி கிடைச்சதுன்னா, தமிழ்நாட்டுல போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டால சீட் அலாட் ஆகுதுன்னா, ஆல் இண்டியா கோட்டால சீட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா, நீங்க எதிர்பார்க்கிற காலேஜ் ஆல் இண்டியா கோட்டா வழியா கிடைச்சதுன்னா, தாராளமா எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு அதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணுமே கிடையாது. 15% ஆல் இண்டியா கோட்டா கவர்மெண்ட் காலேஜ்ல குடுக்கும்பொழுது, அதுல உங்களுக்கு சீட்டு கிடைச்சதுன்னா எடுத்துட்டீங்கன்னா, உங்களுடைய சீட்டு இன்னொரு ஸ்டூடண்ட்க்கு நமக்கு போகும். அதாவது இது யாருக்குன்னா, அதே தமிழ்நாட்டுல இருக்கிற இன்னொரு ஸ்டூடண்ட்க்கு அந்த சீட் வேக்கன்ட் ஆகும். அவங்க அங்க போய் படிப்பாங்க. ஸோ நல்ல மார்க் நம்ம எடுத்துட்டு, அந்த கேட்டகரிக்குள்ள நமக்கு சீட்டு கிடைக்குது ஆல் இண்டியா கோட்டாலன்னா, அத விட்டுட்டு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எடுக்கிறது தப்பு கிடையாது. சீட்டு கிடைக்கும். அதே நேரத்துல இன்னொரு ஸ்டூடண்ட்க்கு அந்த வாய்ப்பானது பறிபோகும். ஸோ அதனால வந்து ஆல் இண்டியா கோட்டால உங்களுக்கு சீட்டு கிடைக்குதுன்னா, அதே கவர்மெண்ட் காலேஜ்ல, அதே தமிழ்நாட்டுல ஆல் இண்டியா கோட்டால நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அந்த சீட்டு இன்னொரு மாணவர்களுக்கு கிடைக்கும்ன்றது ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியா அது கண்டிப்பா இருக்கும். ஸோ அடுத்த வீடியோல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, குறைவான மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு அடுத்தடுத்த ஆப்ஷன் என்ன இருக்கு? அப்படின்றத டீட்டெயிலா ஒரு வீடியோ உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ அந்த வீடியோவ செக் பண்ணாம பாருங்க அடுத்த வீடியோவும். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.